வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. அந்த இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவில் 12ஆம் வகுப்புல நம்மளுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்களோ அதில் சில தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தால் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் சவுடாம்பிகா காலேஜ் அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டையில் இருக்கு. அந்த காலேஜில் வெரண்டா ரேஸ் பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே குரூப் 2 குரூப் 2க்கான கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், யார் யாருக்கு கிளாஸஸ் வேணுமோ தாராளமாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் சரியான முறையில் ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய நாட்களை சிறப்பாக பயன்படுத்திக்கிறங்க. இந்த குரூப் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகணுமோ அதுக்கு தகுந்தாப்புல தயாராகிக்கிறங்க. ஓகே, இதை தாண்டி இதே வெரண்டா ரேஸ் பிராக்டிஸ் வில்லேஜில் எஸ்ஐபிசி எதற்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ரைட், நம்ம இன்றைக்கான கண்டென்ட் உள்ள போயிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு வரிகளாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வரிகளாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதலாவதாக பாருங்க, எடுத்தோன்னே மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வருதா? மதராஸ் மாநிலம் எல்லாமே ஒரு வரியாக தான் இருக்கும். ரொம்ப 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 பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. சரியா? மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? எந்த வருடம்? அவ்வளவுதான், 1968 தமிழ்நாடுன்னு மாற்றுவாங்க. யாரு? அண்ணா இருக்கும் பொழுது இந்த தீர்மானம் கொண்டு வந்து மாற்றுவாங்க. சரியா? அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எந்த சரத்தை எழுத மறுத்தார் அப்படின்னா ஆர்டிகல் 370. யாருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ 370 எழுத மறுத்தவர் யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர். அப்போ அது எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது யாருன்னா கோபாலசுவாமி. அடுத்து, அரசமைப்பு உறுப்பு எதன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்? ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார், அது 333. இது வந்து ஆளுநர்னா மாநில சட்டசபையில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு ஆங்கிலோ இந்தியனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த நடைமுறை தற்போது எடுத்துட்டாங்க. சரியா? ஒருவேளை இந்த இடத்துல ஆளுநர் இருக்கிற இடத்துல குடியரசுத் தலைவர்னு சொல்லி கேட்டதான்னு வச்சுக்கோங்களேன். குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஆர்டிகல் 331. ஆர்டிகல் 331. சரியா? மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு முதலாக மாநிலங்களவை இந்திய குடியரசுக்கு பின்பு 1952ஆவது வருடம் மே மாதம் 13ஆம் தேதி நடக்குது. முதல்ல மாநிலங்களவை. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால அப்படியே நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க. சரியா? மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர். அடுத்து, பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியல் அமைப்பு. எப்பவுமே தேர்வுகள்ல இந்த பாரோவிங் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சரியா? நம்ம இந்திய அரசியலமைப்பின் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம். யூகேல இருந்து என்ன எடுத்தோம், யூஎஸ்ஏல இருந்து என்ன எடுத்தோம், ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்தோம், யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து என்ன எடுத்தோம், ஜெர்மனி வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம என்ன எடுத்தோம், கனடால இருந்து நம்ம என்ன எடுத்தோம், ஜப்பான்ல இருந்து நம்ம என்ன எடுத்தோம், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து என்ன எடுத்தோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அயர்லாந்துல இருந்து இப்போ டிபிஎஸ்பினா எடுத்திருப்போம். அது மாதிரி பிரிட்டன் நாட்டுல இருந்து நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்கல்ல, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? இதே அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க டுயல் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுல இருந்து எடுத்திருப்போம்? பிரிட்டிஷ் நாட்டுல இருந்து எடுத்திருப்போம். அடுத்து 26/11/1941 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949 அன்று எத்தனை உறுப்பினர்கள் அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னா 284 பேர் அப்போது கையெழுத்து போடுறாங்க. எந்த தேதியில? நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1949. சரியா? ரைட். மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு மதச்சார்பற்ற அரசு தான் இந்தியா. மதச்சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பாகிஸ்தான், வாட்டிகன். ரோம் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா? வாட்டிகன் சிட்டி உலகிலேயே மிகச்சிறிய நாடுன்னு சொல்லுவாங்க. இது 2 தான் மதச்சார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றது. அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்த ஆண்டு எப்ப? 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடந்துச்சு. இதுல யாரு தற்காலிக தலைவரா செலக்ட் பண்ணுவாங்கன்னா
சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. சரியா? யார் இவர் முன்மொழிவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜேபி கிருபால்னி. ஜேபி கிருபால்னி பிரெஞ்சு மெத்தட்ல வயதுல மூத்தாள்னால தற்காலிக தலைவரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் பாருங்க 1950 ஜனவரி 24. முதல் கூட்டம் டிசம்பர் 9. ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 9 செலக்ட் பண்ணுவாங்க. சரியா? டிசம்பர் 9 செலக்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 11 செலக்ட் பண்ணுவாங்க ராஜேந்திர பிரசாத். அடுத்து டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானம் சொல்லி கொண்டு வருவாரு. அதை ஜனவரி மாதம் 22 1947 இந்த அரசியல் நிர்ணய சபை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஏற்றுக்கிடுவாங்க. சரியா? ரைட். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நம்ம பார்த்தோம். கடைசி கூட்டம் 1950 ஜனவரி 24. இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. எப்பவுமே 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976 இருந்து கேள்விகள் கேட்பாங்க. சரியா? அதான் நான் உங்களுக்கு ஒன்லைனராகவே உங்களுக்கு நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். வரி வரியா நீங்க படிக்கிறது மாதிரி இருக்கும். சரியா? தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு என்ன? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 பார்ட்ல 20. சரிங்களா? பகுதி 20 சொல்லி படிச்சிருப்போம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. சரியா? ராஜ்யசபா எலெக்ஷன். ராஜ்யசபா எலெக்ஷன். ஓகேவா? ராஜ்யசபா எலெக்ஷன். மாநிலங்களவை நியமனம் சொன்னா அது அயர்லாந்து. ரொம்ப முக்கியம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வுங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. இதே மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம் பாத்தீங்கன்னா அது வந்து அயர்லாந்து. சரியா? ரைட். 1955 குடியுரிமை திட்டம் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மறுபடியும் எப்ப மாத்தினாங்க? 2015 பிப்ரவரி 27. இதற்கு அப்புறம் இப்போ குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்திருக்கு. 2023 நடைமுறைக்கு வந்துச்சா? 2023 நடைமுறைக்கு வந்துச்சா? 2024 நடைமுறைக்கு வந்திருக்கு. சாரி, 2024 நடைமுறைக்கு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. இது ரிலேட்டடா கேள்விகள் கேட்பாங்க. பகுதி 2ல இருக்கு, பார்ட் 2ல இருக்கு. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் வரும். நம்ம இந்தியா ஃபாலோ பண்றது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? 5 வகையில வந்து குடியுரிமை பெறலாம், 3 வகையில குடியுரிமை இழக்கலாம். ஓகே, ரைட். மக்களவையை பொறுத்தளவுல தனியா மக்களவைன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் 545. 545 பொறுத்தளவுல 543 + 2. இந்த 2 தான் ஆங்கிலோ இந்தியன். அந்த ஆங்கிலோ இந்தியன் எடுத்துட்டாங்களா? இப்ப 543 பேருக்கு தான் இப்ப எலெக்ஷன் நடந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 543. குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். எக்ஸாம்ல கேட்கலாம். சரிங்களா? 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் ஆர்டிகல் 331 அடிப்படையில். ஆர்டிகல் 331 அடிப்படையில். மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது யாரு? குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. மக்களவையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 85ல சொல்லியிருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் எப்போதுல இருந்துன்னா 2014 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. தமிழ்நாட்டுல நீதிமன்றத்துல மொழியாகவே தமிழை பயன்படுத்தக்கூடியது எதுல இருந்து? 2014 ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பயன்படுத்துறாங்க. பொது கணக்கு ரொம்ப முக்கியமானது. பொது கணக்கு குழு தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா மக்களவை தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பொது கணக்கு தலைவர் வந்து யார்? மக்களவை தலைவர். அவர் தான் தேர்ந்தெடுப்பார். சபாநாயகர் அவர் தான் அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 234. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 234 தொகுதி இருக்கு. பொது தொகுதி உறுப்பினர்கள் 189. தனி தொகுதி உறுப்பினர்கள் 45. புத்தகத்துல 45 கொடுத்திருக்காங்க. 45 நீங்க படிங்க. புத்தகத்துல 45 கொடுத்திருக்காங்க. ஆனா 46 தொகுதிப்பா. 44 + 2 44 ஸ்கெடியூல்டு காஸ்டுக்கு. இந்த 2 பாத்தீங்கன்னா ஏற்காடு சேந்தமங்கலம். ஏற்காடு சேந்தமங்கலம். ஓகே. முதல் சட்டமன்றம் அமைக்கப்பட்டது எப்போது? மே மாதம் 3ஆம் தேதி 1952. அது என்ன? 1952 மே மாதம் 13ஆம் தேதி. சரிங்களா? முதல்ல மாநிலங்களவை கொண்டது மே மாதம் 13ஆம் தேதி. முதல்ல சட்டமன்றம் இதுல பாத்தீங்கன்னா 1952 மே மாதம் 3ஆம் தேதி ராஜாஜி இருக்காருல்ல, எலெக்ஷன் பண்ணி ராஜாஜி தான்
நிறைய கட்சிகளை ஒருங்கிணைத்து சிஎம் ஆயிருப்பார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சாணக்கியர், அரசியல் சாணக்கியர், அதனாலதான் பேர் வந்திருக்கும் அவருக்கு. 52க்கு அப்புறம் 54 ரிசைன் பண்ணிடுவார். அடுத்து 15வது சட்டமன்றம் அமைக்கப்பட்டது 21/5/2016. தற்போது அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 16வது சட்டமன்றம் 2021. ஓகே. 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு கொண்டு வந்தவர் யார்? திருச்சி சிவா. சரிங்களா? 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க, புத்தகத்திலே இருந்திருக்கும். இது வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவா இருக்கும். 2014 தனிநபர் சட்ட முன்வரைவு, 2015 ஏப்ரல் 24 மேல வைக்கும் போது 2016 பிப்ரவரி 26 மக்களவையில கொண்டு வர்றாங்க. மக்களவையில் நிறைவேறுது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு. சரியா? இந்த 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்காங்கல்ல, திருநங்கைகள் சொல்றாங்கல்ல, அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அடுத்து, மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என மாற்ற கோரி தியாகி சங்கர்லிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தது? இது எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, அப்படியே கேட்பாங்க. யார் உண்ணாவிரதம் இருந்தது? சங்கர்லிங்கனார். சரியா? விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த சங்கர்லிங்கனார் எத்தனை நாள்? 76 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். 76 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. 20/7/1956 இருந்து அக்டோபர் 10 வரைக்கும் இருப்பார். அக்டோபர் 10 வரைக்கும் இருப்பார். ஜூலை மாதம் 20ஆம் தேதி, ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு உண்ணாவிரதம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961 மே மாதம் 9ஆம் தேதி. முதலாக ஜாயிண்ட் சிட்டிங் மூலியமா கொண்டு வரப்பட்ட சட்டம் இதுதான். ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வு. முதலாக கூட்டு அமர்வின் மூலம் கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க. முகப்புறையில் அமைந்துள்ள சொற்கள் வரிசை. முகப்புரை இது எக்ஸாம்ல குரூப் 1 எக்ஸாம்லயும் அப்படியே கேட்பாங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அப்படியே லைனா கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி கூட கேட்பாங்க. சரியா? பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் கொடுக்குறாங்க? 103ல கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வரிசையா படிச்சுக்கிறீங்க. 101 பொறுத்தளவுல ஜிஎஸ்டி. சரியா? 102 பொறுத்தளவுல நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தது. 103 வந்து இடபிள்யூஎஸ், 10% இடஒதுக்கீடு. சரியா? 104 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நாமினேஷன்ஸ் லோக்சபாலையும் அவருடைய நாமினேஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைபல் இருக்காங்கல்ல, அவருடைய ரிசர்வேஷனை வந்து 10 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. 104ல வரும். 105ங்கிறது அந்தந்த மாநிலங்களே பேக்வேர்டு கிளாஸஸ் வந்து தீர்மானிச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 106ங்கிறது இப்ப பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்கல்ல மக்களவையில, அதே மாதிரி மாநில சட்டசபையில, அந்த மசோதா, அந்த திருத்த சட்ட மசோதா. ரைட். 1976 42வது சட்ட திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இந்திரா காந்தி. ரொம்ப சிம்பிளானதும் 1976ல. இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல யார் அரசாங்கம்? இந்திரா காந்தி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நான் ஆல்ரெடி சொன்னேன். தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யாரு? ஜேபி கிருமால். இந்த பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன காரணம்? இவர் எதனால இவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த 1946ல இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் லீடரா யார் இருப்பானா? அந்த ஜேபி கிருபால். 1946ல இந்த முதல் அரசியல் நிர்ணய சபை கூட்டம் எப்போது நடக்கும்? 9 டிசம்பர் 1946 நடக்குது. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவர் யார் இருக்கா? ஜேபி கிருபால். முதலாக இந்தியாவில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருனாலும் இந்த ஜேபி கிருபால் தான். காங்கிரஸ் கட்சியவே எதிர்த்து கொண்டு வருவார். 1963ல கொண்டு வருவார். சரியா? கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. எக்ஸாம்ல இந்த கோட்ஸ் அப்படியே கேட்கலாம். கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் தான் கூறியிருக்காரு. கிராம பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து 40 டிபிஎஸ்பில வரக்கூடியது. டிபிஎஸ்பில காந்தியன் பிரின்சிபல்ல வரக்கூடியது. சரியா? பகுதி 5 அரசு வழிகாட்டு நெறிமுறை என்னும் பிரிவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பகுதி 5 வராதுப்பா, பார்ட் 4. பகுதி 5 வராது, பார்ட் 4. சரியா? ரைட். மாநிலங்களவைக்கு மேலவை என்ற பெயர் எப்போது மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது? மாநிலங்களவைக்கு மேலவை அப்படின்னு எப்போது பேர் அறிவிக்கிறாங்க பாருங்க. 1954 ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல.
அதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபா அதுதான் அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லி எப்போ சொல்லிடுவாங்க. இதுதான் மேலவைன்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் 23 1954 சொல்றாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்துல இருந்து பெற்றிருப்பாங்க. பாருங்க இங்க பகுதி 4 கொடுத்துட்டாங்களா? எதுல இருந்து எது வரைக்கும்? ஆர்டிகல் 36 இருந்து 51 வரைக்கும் இருக்கும். அப்ப டிபிஎஸ்பி எங்கிருந்து நம்ம இந்தியா எடுத்தாங்கன்னா அயர்லாந்துல இருந்து. டிபிஎஸ்பி சோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சோர்ஸ் ஆஃப் த டிபிஎஸ்பி முதல்ல டிபிஎஸ்பி எங்க இருந்துச்சுன்னா ஸ்பெயின்ல. மறக்கக்கூடாது. நெருக்கடி நிலை காலங்களில் எந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது? ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 குடியரசுத் தலைவர் யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது. பாராளுமன்றம் நினைச்சா நிறுத்தி வைக்கலாம். அந்த மாதிரி நடந்தது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் 3 வகையான நெருக்கடி நிலை இருந்திருக்கும் தெரியும். சரியா? 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, 356ங்கிறது பிரசிடென்ட் ரூல், 360ங்கிறது பினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா? நேஷனல் அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல், அதற்கு அடுத்து பினான்சியல் எமர்ஜென்சி 3 இருக்கா? ஓகே. அடுத்து முதல் 14 வயது வரையான அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது? 82வது சட்ட திருத்தம் 2002. சரியா? அதாவது முதல் 14 வயது இதுல இருந்து சேர்த்திருப்பாங்க ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A. அதாவது நீங்க எஜுகேஷன் பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே வரும், டிபிஎஸ்பிலயே வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயே வரும். இப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் 21A. டிபிஎஸ்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா 45ல வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 51A சப்கிளாஸ் K இதுல வரும். சரியா? ஃபண்டமெண்டல் எல்லாத்துலயுமே எஜுகேஷன் சொல்லக்கூடியது வருது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதும் இல்லை, அதிக நெகிழ்வு தன்மையும் கொண்டதும் இல்லை. இது எப்படி சொல்லுவாங்கன்னா பார்ட்லி ஃபிளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்லி ஃபிளெக்சிபிள், பார்ட்லி ரிஜிட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை எல்லாத்தையுமே அவ்வளவு சாதாரணமா மாத்திர முடியாது. சரியா? சிலதை சாதாரணமா மாத்தலாம், அவ்வளவுதான். எல்லாத்தையுமே சாதாரணமா மாத்திர முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டியில மாற்ற முடியாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில சிலது மாற்ற முடியும். இதே ஃபெடரேஷன் சம்பந்தமா வந்தது, மாநிலத்துடைய கூட்டாட்சி சம்பந்தமா வருது அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் எபோவ் ராட்டிஃபைடு ஃப்ரம் த 50% எபோவ் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. 50 மாநிலங்களுக்கும் அதிகமான மாநிலங்களின் ஒப்புதல்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும். சிலது சிம்பிள் மெஜாரிட்டியிலே மாற்றலாம். அடுத்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சபை ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிருச்சு. அதற்கு அடுத்து இந்தியாவிற்கான அரசியல் நிர்ணய சபை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1947 அன்று மீண்டும் கூடியது. சுதந்திர தினத்தன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் தானே சுதந்திரம் கொடுக்குறாங்க. அடுத்த நிர்ணய சபைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் என்ற விதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ல போயிருப்பாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் செலக்ட் ஆகி அரசியல் நிர்ணய சபைக்கு போயிருப்பாங்க. அடுத்து டிசம்பர் 9 1946 முதல் ஜனவரி 24 1950 வரை அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னா மொத்தம் 12 தொகுதிகள். மொத்தம் 12 பார்ட்டா தொகுத்து வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இதுனா ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட்தாப்பா. ரைட். இந்திய அரசாங்க சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா? அதுல இந்தியாவிற்கு மொத்தம் 321 ஆர்டிகல் இருக்கும், 10 ஸ்கெடியூல் இருக்கும். இந்தியாவுக்கு மொத்தம் 321 ஆர்டிகல் இருக்கும், 10 ஸ்கெடியூல் இருக்கும். எடுக்கப்பட்டது அதுல இருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள், ஃபெடரேஷன் சம்பந்தமா எடுத்திருப்பாங்க, ஆளுநர் பதவி கவர்னர் போஸ்ட்னு சொல்லக்கூடிய எடுத்திருக்காங்க, நீதித்துறை ஜுடிஷியரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? பொது தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்திருக்காங்க. நெருக்கடி கால விதிகள் ரொம்ப முக்கியம். சரியா? எமர்ஜென்சி ப்ராவிஷன் சொல்லுவாங்க. இதுல கொஸ்டின்ஸ் 2 விதமா கேட்பாங்கப்பா. எப்படின்னா நெருக்கடி விதிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ரைட். ஓகே. டியூரிங் த எமர்ஜென்சி த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கடி காலத்தின் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது. இது எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். மறக்கக்கூடாது. அப்போது அடிப்படை உரிமையை ரத்து பண்றது ஜெர்மனியில இருக்கக்கூடிய வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். ஜெர்மனில இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், ரெட்ரிக் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கும். நம்ம வெய்மர்ல இருந்து எடுத்திருப்போம். அடுத்து நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் எடுத்திருப்பாங்க.
இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்தது. அடுத்து மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் உண்மையான தலைவர் யாரு? பிரதமர். ரெண்டையும் மறக்கக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள சட்டங்களில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அடிப்படை உரிமைகள். குறிப்பிடத்தக்க அம்சம் எதை சொல்றாங்க? அடிப்படை உரிமை சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள சட்டத்துல குறிப்பிடத்தக்க அம்சம் எது? அடிப்படை உரிமைகள் தான். சரியா? சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கண்டு தான் தெரிஞ்சுக்கிறேங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம். சரியா? அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி திரும்ப திரும்ப வருது பாருங்க. 12th புக்லே பார்ட் 4. அடுத்து பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது முதல்ல இந்திய அரசியலமைப்புல இருக்காது. பகுதி 4A ஆர்டிகல் 51A எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படுதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே. சரியா? அடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையே நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் பெற்றது உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் அதை சார்ந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த அமெண்ட்மெண்ட் கரெக்டா தப்பா? இந்த அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கா, இல்ல அரசியலமைப்பு தாண்டி செயல்படுதா, அரசியலமைப்பு மீறி செயல்படுதா? அதை ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜுடிஷியருக்கு தான் இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? சரி. சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு, அதாவது 31ல இருக்கும் ஆர்டிகல், அதை 307 வைப்பாங்க. சாதாரண சட்டமாக தற்போது உள்ளதுன்னா 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978. எப்போ? 31A இருக்கக்கூடியது. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கும், சாதாரண லீகல் ரைட்ஸுக்கு கொண்டு போய் மாற்றி வச்சிருவாங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் பாகம் 4 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், உடல் வலிமை கொண்டோர், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன. எல்லாத்தையும் மொத்தமா சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பி நீங்க மொத்தமா படிச்சுக்கணும். 41 வேலையின்மை, யார் யாரெல்லாம் ஊனமுற்றோர் இருக்காங்க அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 42 மேட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 43 மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக வரக்கூடியது. 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடாக வர்றது. 45 எஜுகேஷன் சம்பந்தமாக வர்றது. 46 டெப்ரஸ்ட் கிளாஸஸ் ரிலேட்டடாக வர்றது. 47 நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வர்றது. 48 பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அது ரிலேட்டடாக வருது. கவுஸ்லாட்டர், ஆன்டி கவுஸ்லாட்டர் அது ரிலேட்டடாக வருது. 49 மானுமெண்ட்ஸ் ரிலேட்டடாக வருது. 50 செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் த ஜுடிஷியரி. இதான் 41 50 வரைக்கும் வர்றது. சரியா? கிராம சுயராஜ்யம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யார்? மகாத்மா காந்தி. அவர் தான் கிராம சுயராஜ்யம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பதில் தான். அடுத்து மக்களவை பார்த்தோம். இப்ப மாநிலங்களவை பொறுத்தளவுல ஏற்கனவே மக்களவை பார்த்துருந்தோம். இப்ப மாநிலங்களை பொறுத்தளவுல மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கைத்தின 250. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 238. குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் 12. சரிங்களா? ஆர்டிகல் அக்கார்டிங் டு ஆர்டிகல் சப்கிளாஸ் 3 இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேரை நியமனம் பண்ணுவார். யாரு? குடியரசுத் தலைவர். மத்திய அமைச்சகத்தின் பரிந்துரை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் நியமனம் பண்றாரு. சரியா? மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அமைப்பு, இதை டிசால்வ் பண்ணவே முடியாது. ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இதனுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மக்களவைக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநிலங்களவைக்கு பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே. அடுத்து 1/3 மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா 3இல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. சரியா? ரைட். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 18 பேர் இருப்பாங்க. 6 6 6 2 வருஷத்துல இவங்க 2 வருஷத்துல இவங்க 2 வருஷத்துல இவங்க ஓய்வு பெறுவாங்க. அப்படிதான் இருக்கும். சரியா? மாநிலங்கள் குழுவை இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் உருவாக்கப்பட்டது. 1919 தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 1919 என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 முக்கியமானது. ப்ராவின்ஸ் 1, ப்ராவின்ஸ்னா மாகாணம், இன்னொன்று சென்டர் மத்தி. இப்ப ப்ராவின்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டையார்கி சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க, இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? மத்தியில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்திருப்பாங்க. ஈரவை கொண்ட சட்டமன்றம். ஈரமை கொண்ட சட்டமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ரைட். ஓகே. அடுத்து
அப்ப இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1919 அடிப்படையில் தான் ஈரவை கொண்ட சட்டமன்றம் அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபா இருக்கிற மாதிரி. அதான் மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசாங்க சட்டம் 1919 உருவாக்கப்பட்டது. 1921 நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். மாநிலங்களவை கூட்டத்தொடர் 3 முறை நடக்குது. சரிங்களா, பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன், BMW இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் நடக்கும், பட்ஜெட் செஷன் சொல்லுவாங்க. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் பொறுத்தளவுல ஜூன் மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடர். அதுக்கு அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் பொறுத்தளவுல நவம்பர் டிசம்பர் நடக்கும். நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூன் ஆகஸ்ட். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே. ஓகேவா. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை மதராஸ் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த ஆண்டு, முதல்ல நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றாரு ராஜாஜி. சரியா, எந்த வருஷம்? 1937. சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோமா? சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாருல யாரு? ராஜாஜி தான். முதலாக மெட்ராஸ் மாகாணத்துல காங்கிரஸ் கட்சி வின் பண்ணி 1937 தான் அந்த அரசாங்கத்தை நடத்தும். ஓகே, 39 ராஜாஜி தன்னுடைய சிஎம் பதவியை ரிசைன் பண்ணுவாங்க. 2வது உலக போர்ல காங்கிரஸ் கட்சிகிட்ட கலந்து ஆலோசிக்காமலேயே பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள்கிட்ட நீங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லி அங்கே காங்கிரஸ் அமைச்சரவை எல்லாமே ரிசைன் பண்ணுவாங்க. ஓகே, யாருடைய ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா CN அண்ணாதுரை. கடைசி 2023 இந்த கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? திட்ட ஆணையம். அரசியலமைப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. எது? பிளானிங் கமிஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. தற்போது நிதி ஆயோக் இதை மாத்திருவாங்க. எப்போ கொண்டு வருவாங்க? 1950 கொண்டு வருவாங்க. 1950 மார்ச் மாசம் 15ஆம் தேதி 1950. இதை 2014 கலைச்சிருவாங்க. 2014 கழிச்சுட்டு 2015 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிதி ஆயோக்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இப்ப நிதி அப்படின்னா என்னன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவின் உருமாற்றத்திற்கான தேசிய ஆணையம் சொல்லுவாங்க தமிழ்ல. இந்தியாவின் உருமாற்றத்திற்கான தேசிய ஆணையம் சொல்லுவாங்க நிதி ஆயோக். ஓகேவா. அதுவும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது, எக்ஸிகியூட்டிவ் ரெசல்யூஷன் மூலியமா தான் கொண்டு வந்துருவாங்க. ஒரு எக்ஸிகியூட்டிவ் பாடின்னு சொல்லுவாங்க. சரியா, செயலாட்சி முறையிலான அமைப்பு. அடுத்து முகப்புறையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறதுனா இந்திய மக்கள். அப்ப இந்திய மக்கள் தான் அந்த அரசாங்கத்திற்கான ரிசோர்ஸ், அரசியலமைப்புக்கான சோர்ஸ் யாருன்னா இந்திய மக்கள் தான். ஓகேவா. அடுத்த அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னா 1946 டிசம்பர் மாதம் 9 இருந்து சுமார் 3 ஆண்டுகள் எடுத்துக்கிடுவாங்க. சரி, அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை சுமார் 3 ஆண்டுகள். நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க. சரியா, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எது? முகப்புறையில தான் சொல்றாங்க. ஓகேவா, தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்படின்னா 2002. சரிங்களா, பொட்டா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட்னு சொல்லக்கூடியது. எப்போது? 2002 கொண்டு வருவாங்க. 2004 ரிப்பீல் பண்ணிடுவாங்க. அது 2004 ரிப்பீல் பண்ணிடுவாங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு என்னென்ன அங்கிருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடியது, முகப்புறையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்த சமத்துவம் சொல்லக்கூடியது, சகோதரத்துவம் சொல்லக்கூடியது. இது எல்லாமே எங்க இருந்து எடுத்திருப்போம்? பிரான்ஸ் நாட்டில இருந்து எடுத்திருப்போம். எக்ஸாம்ல கேட்கலாம். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்யா. சரிங்களா, USSR, யூனியன் ஆஃப் சோவியத் அண்ட் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. USSRனா என்ன? யூனியன் ஆஃப் சோவியத் அண்ட் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து நம்ம அடிப்படை கடமைகள் எடுத்திருப்போம். இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. ஆமா, அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. அடுத்து சரத்து 343 ஒன்றிய அரசின் அலுவல் மொழி. எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி 343. ஒன்றிய அரசின் அலுவல் மொழி 1963 பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. 1963 அப்புறம். நீங்க 343 ரொம்ப முக்கியமானது. இப்ப 43 எடுத்துக்கிட்டீங்கன்னா டிபிஎஸ்பில வரும். இது இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா, இண்டஸ்ட்ரியில மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. சரியா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 43A. சரிங்களா, 43A என்ன?
இண்டஸ்ட்ரியில வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 43 பிஏ பொறுத்தவரை கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து 143 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட பிரசிடென்ட் வந்து அட்வைஸ் கேட்கக்கூடியது 143 வரும். இதே 243 எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் வரக்கூடியது. அடுத்து 343 எடுத்துக்கிட்டீங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் வரக்கூடியது. ஓகே, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என கூறும் சரத் என்ன? முதல் சரத் ஆர்டிகல் 1 தான். இந்தியா தட் இஸ் பாரத். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வருது? 1967 தான் ஆட்சிக்கு வருது. எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி உருவாக்குவாங்க. ஓகே, மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தி வருகிறாருன்னா எம்ஜிஆர் தான். மதிய உணவு திட்டம் யார் அறிமுகப்படுத்துவாங்க? காமராஜர் 1956 எட்டயபுரத்துல அறிமுகப்படுத்துவாங்கல்ல. வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாகம், இது எக்ஸாம்ல கேட்டது, கடந்த 2022 கேட்டிருந்தாங்க. வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா எம்ஜிஆர். இதற்கப்புறம் தான் பிஓஓ அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்திருக்கும், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியது வந்திருக்கும். மண்டல் ஆணைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1992 நவம்பர். சரிங்களா? மண்டல் ஆணைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, அதாவது இந்திரா சகானி கேசஸ் சொல்லுவாங்க. இந்திரா சகானி கேஸ் இருக்காங்கல்ல, அதாவது 50% மேல ரிசர்வேஷன் எங்கேயுமே போகக்கூடாது, அது ஒண்ணு. அடுத்து ஓபிசிக்கு 27% இருக்காங்கல்ல, இது செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுத்துருப்பாங்க, இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அதான் வந்திருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினங்கள், பழங்குடியினர் ஆகியோருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுனா 69% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது அப்படியே நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப ஜென்ரல் 31% வந்துடும். ஓகே, அதே மாதிரி பிசி 26.5% வந்துடும். பிசி முஸ்லீம் மைனாரிட்டி இல்லை, பிசி முஸ்லீம் 3.5% வந்துடும். ஏன்னா மைனாரிட்டி வந்து முஸ்லீமும் வருவாங்க, கிறிஸ்டின் வருவாங்க, கிறிஸ்டியானிட்டி வந்து இதுலேயே வந்துருவாங்க. நாங்கள் இதில் மைனாரிட்டி பிசிஎம் இந்த இதுக்குள்ள நாங்கள் வரல, நாங்கள் இதுல இருந்தே எடுத்துக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்து எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. ஸ்கெடியூல்டு காஸ்ட் 15% இடஒதுக்கீடு. ஸ்கெடியூல்டு காஸ்ட் அருந்ததியினர் 3% இடஒதுக்கீடு. ஸ்கெடியூல்டு ட்ரைபல் 1% இடஒதுக்கீடு. ஆக மொத்தம் 69. சரியா? 26 26 3 30 30 20 50 65 68 69. சரியா? ரைட். அடுத்து 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொது கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்யும்? இது வரைக்கும் பொது கணக்கு குழு அறிக்கையை தாக்கல் பண்ணது யாருங்க? புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே வார்த்தம் மாறாம கூட கேட்கலாம். 1596 அறிக்கைகள் தாக்கல் பண்ணியிருக்கு. நாடாளுமன்றத்தில் இதுவரை இத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடைசி 1970 2014 திருச்சி சிவா இருக்காங்கல்ல, இது மட்டும் தான் நிறைவேற்று. தனிநபர் பிரைவேட் பில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பப்ளிக் பில்னா அரசாங்கம் இருக்கக்கூடிய அமைச்சர் தாக்கல் பண்ணக்கூடியதுதான் பப்ளிக் பில். அமைச்சர்களை தாண்டி ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்பியோ இல்ல வந்து எதிர்கட்சியை சார்ந்த ஒரு எம்பியோ ஒரு பில் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்கன்னா அது பிரைவேட் பில்னு சொல்லுவாங்க. சரியா? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய தனிநபர் சட்டங்கள் பாருங்க. இஸ்லாமிய வகுப்பு வாரி சட்ட முன்வரைவு 1952 சையது முச்சமத் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கொண்டு வந்திருக்காரு. இந்திய பதிவு திருத்த சட்ட முன்வரைவு 1955 எஸ்சி சமந்தான் சொல்லக்கூடிய ஆள் கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்ற செயல்முறைகள் சட்ட முன்வரைவு 1956 ஃபெரோசா காந்தி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து குற்ற செயல்முறை திருத்த சட்ட முன்வரைவு 1956 ரகுநாத் சிங் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க போதும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பதற்கு முன்பு மன்னராக இருந்தவர் யார்? ராஜா ஹரிசிங். ராஜா ஹரிசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, இணைப்புறுதி கோட்பாடு, அந்த அடிப்படையில் தான் சேருவாங்க. ஓகே, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 370 தான் கொடுத்துருப்பாங்க. இது யார் எழுத மறுத்தவர்? யாரு? அம்பேத்கர் எழுத மறுத்திருப்பாரு. கோபாலசாமி தான் எழுதியிருப்பாரு. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் பதவி, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, சதா ஐ ரியாசத். சர்தார் கிடையாது, சதா ஐ ரியாசத். நீங்க டெல்லி சுல்தானேட்ல கூட பாப்பீங்க. டெல்லி சுல்தானேட்ல திவான் ஐ ரியாசத் பிரைஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாரு. மார்க்கெட் பிரைஸ் கண்ட்ரோலர் திவான் ஐ ரிசாலட் அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இதுல டெல்லி சுல்தானேட்ல வரும். சரியா? ரைட். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள் மொத்தம் இருக்கும்.
சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று 1952 உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திவார். ஸ்ரீராமுலு, பொட்டி ஸ்ரீராமுலுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, அவர் என்ன சென்னையை தலைநகராக கொண்டுதான் தனி மாநிலம் அமைக்கணும்னு சொல்லியிருப்பார், ஆந்திரா. சரியா? இந்த அடிப்படையில் தான் 1953 ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுனா ஆந்திரா. அந்த முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட ஆந்திராவிற்கு யார் முதல்ல சிஎம் இருப்பானா? டி பிரகாசம். மறக்கக்கூடாது. சரியா? ரைட். சங்கரலிங்கனார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இந்திய அரசியல்ல. பிறப்பு 1895 பிறகுறாரு. எந்த? விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல பிறகுறாரு. உங்களுடைய பெற்றோர் கருப்பசாமி, வள்ளியம்மாள். 1917 இந்திய தேசிய காங்கிரஸ்ல சேருவார். 1917 சேராருப்பா இந்திய தேசிய காங்கிரஸ்ல. 17 என்ன நடக்கும்? இந்திய தேசிய இயக்கம் பார்த்தோம்னா 1917 பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1917 மாண்டேகு அறிக்கை. இதை தாண்டி காந்தியுடைய முதல் சத்தியாகிரகா சம்பரான் சத்தியாகிரகா 1917. ஓகே. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். யார் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால்? ஒருவேளை கேட்டாங்கன்னா சங்கரலிங்கனார் யார் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் அப்படின்னா ராஜாஜியோட விருப்பம். 1930 காந்தியுடன் கண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு. பாருங்க, 1930 காந்தியோட 78 பேர் போவாங்கல்ல, அதுல ஒரு ஆள் தான் இந்த சங்கரலிங்கனார். சரியா? ரைட். ஆனா ராஜாஜியோட போகல, காந்தியோட போயிருக்காரு. ஓகே. 1956 ஜூலை 27 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு பெயர் மாற்றம் 56லயே ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்போது காமராஜர் அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அண்ணா பீரியட் தான் அதை மாற்றுவாங்க. சரியா? இவர் தான் சங்கரலிங்கனார் தான் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறாரு. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறைகள் உறுப்பு சரத் 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவை தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். அதாவது சரத் 125 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதுல வரும்னா சுப்ரீம் கோர்ட் அது ரிலேட்டடா வரக்கூடியது. சுப்ரீம் கோர்ட் அது ரிலேட்டடா வரக்கூடிய மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையில் சரத் ஆர்டிகல் 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவுனா என்ன சொல்லுவாங்கன்னா மசோதா. சரிங்களா? பில்லு தான். சரிங்களா? தேர்வு குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு எம்பி இருக்காங்கன்னா ஒரு பில்லு பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த பில்லை ஒரு கமிட்டிக்கு அனுப்புங்க, இதை அனாலிசிஸ் பண்ணணும், மக்கள் பார்வைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போடுறோம்னு சொல்லி ஒரு தனியாவே ஒரு பில்லு கொண்டு வர்றதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கான்? எம்பிக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மக்களவை மாநிலங்களவை இணைந்து இந்திய நாடாளுமன்றம் ரெண்டுமே சேர்ந்துதான். ஆனா ரெண்டு மட்டுமே கிடையாது. மக்களவை மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் according to article 79 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அவர் இந்தியன் பார்லிமெண்ட் பாராளுமன்றம் இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது. ஜவஹர்லால் நேரு. சரியா? இரண்டுமே இல்லாம இருந்துச்சுன்னா பிரசிடென்ட்டுக்கு அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. 123 இருக்கு. ஓகே. இதுல மேலவை என்பது மாநிலங்களவை. நாடாளுமன்றத்தில் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் உறுப்பினர்களின் கேள்வி நேரம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு எத்தனை மணி நடைபெறுது? 3 மணி நடக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை என்னப்பா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கால தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் சட்டங்களுக்கான சரியான பாதுகாப்பு அமெரிக்கால தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி சுப்ரீமசி ஆஃப் ஜுடிஷியரி. சுப்ரீமசி ஆஃப் ஜுடிஷியரி எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. சுப்ரீமசி ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுவும் அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. முக்கியமானது. நீதி சீராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ இதுவும் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. இதே ரிட் ஜுடிஷியல் ரிட் அப்படின்னு சொல்றது இது யூகேல இருந்து எடுத்திருப்பாங்க, இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னா ஆர்டிகல் 61 வருதா? இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கக்கூடிய முறை அங்க இருந்து எடுத்திருக்காங்க. குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கக்கூடிய முறை 67 வரக்கூடியது. 67 வரக்கூடியது. 67 சப் கிளாஸ் 2. 67 சப் கிளாஸ் 1னா அவர் ரிசைன் பண்றது. 67 சப் கிளாஸ் 2. ஓகே. அடுத்து கனடா அரசியலமைப்புல இருந்து என்ன எடுத்திருக்காங்க? ஒரு வலுவான ஸ்ட்ராங் சென்டர்னு சொல்லுவாங்க. வலுவான மத்திய அரசாங்கம். மத்திய அரசிடம் இதர அதிகாரங்கள், அதாவது ஒண்ணு இல்லப்பா, ரெசிடியூரி பவர்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
ரெசிடியூரி பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெசிடியூரி பவர்ஸ் பொறுத்தளவுல ஆர்டிகல் 248, அதாவது யூனியன் பவர், ஸ்டேட் பவர், கன்கரண்ட் பவர், இது மூணுலயுமே இல்லாததான் அந்த ரெசிடியூரி பவர்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ரெசிடியூரி பவர்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதோட அதிகாரங்கள் அனைத்து யாருக்கு போயிரும்னா பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். இது ரெசிடியூரி பவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு ரெசிடியூரி பவர் தான் சொல்லி அமெரிக்காவில் சொல்லிட்டாங்கன்னா அந்த அதிகாரங்கள் அனைத்தும் மாநிலத்துக்கு போயிடும். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு போயிடும். சரியா? உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரம் வரும்போது எல்லாமே கனடால இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியா பொறுத்தளவுல வணிகம், ட்ரேட் ரிலேட்டடா, வர்த்தக சுதந்திரம் ரிலேட்டடா, அடுத்து நாடாளுமன்றத்து கூட்டு ஜாயிண்ட் சிட்டிங் ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் சிட்டிங் சரிங்களா? 108 ஆர்டிகல் 108 வரும்ல, இது இங்கிருந்து எடுத்திருப்பாங்க. லாங்குவேஜ் ஆஃப் த பிரியாம்பிள், லாங்குவேஜ் ஆஃப் பிரியாம்பிள் அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியா இருந்து எடுத்திருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல், இதுவும் ஆஸ்திரேலியா இருந்து எடுத்திருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருப்பாங்க. சரியா? ரைட். நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா 12ஆம் வகுப்புல இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி சார்ந்த சில முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு சார்ந்து 12ஆம் வகுப்புல என்ன கொடுத்துருக்காங்க, பாடவாரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய வகுப்புகள் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துன்னு நினைக்கிறேன். கீழே நண்பர்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் மகானவின். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.